இது ஒரு மட்டுப்படுத்த அளவிலே இருக்கணும். அந்த மக்களுக்கு விடுதலைன்னு வந்துடக்கூடாது. அந்த மக்கள் இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும். அதை பத்தி பேசு பொருளாக தேவைப்பட்ட ஒரு கூட்டம் போட்டு பேசிப்போம். மீதி பரன்ல சுருட்டி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்கு உடைச்சு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமா கொண்டுட்டு போறது உங்களுக்கு ஆகல. ஒரு இயக்கமாக நீங்க இருந்துக்குங்க. எங்களை மாதிரி வெகுஜன அரசியலா மாறாது. மாறும்போது இது சிக்கலாகும் எங்களுக்கு அப்படின்னு நீங்க இப்ப பதறீங்க. அதனுடைய நோக்கம் தானே அது. அந்த படப்பிடிப்புக்காக போனவங்க வேறு, இவர் வேற நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டார்னு பேசியாச்சு. அவருக்கு வேற என்னென்ன வேலைகள் சந்திப்பு நடந்து பேசுறது அப்பாற்பட்ட விஷயம். நோக்கம் என்னவோ அதுதானே அவங்க செய்திருக்கிறாங்க. நீங்க இதை பார்த்து, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம், அதனால நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. என்னையும் நானும் கூப்பிட்டேன், நானும் போனேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கல என்ற ஒரு ஆதங்கத்தை நீ வெளியில சொல்லிங்க. போர் சூழல்ல இதெல்லாம் நடக்க சாத்தியம்? இது ஒரு விவாதம் சாத்தியமாச்சு. பேசியிருக்காங்க. இங்க ஒரு இடத்துல நடந்தது, அடுத்த ஒரு இடத்துல நடக்குது, அடுத்த ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நடந்திருக்குதுன்னு அங்க சாட்சியை சொல்றேன். அப்ப நீங்க அதுக்கு மேலேயும் அதான் சொன்ன ஒயர் அறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பேசுறது நிறுத்துங்க ப்ளீஸ். அந்த ஒயர் அறந்து போய் நீ திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டு சிறுமைப்படுத்துறதுன்னு நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆவீங்க. நீங்க தான் அதிகமா அம்பலப்படுவீங்க மக்களுக்கு.